இன்று சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையோர் மேலோர் என்று நமக்கெல்லாம் போதித்த பெரும்பாவலன் நம்முடைய பாட்டன் பாரதி. வானளந்த அனைத்தும் அளந்த வன்மொழி வாழியவே, வானல அறிந்த அனைத்தும் அறிந்த வளர்மொழி வாழியவே என்று என் தாய் தமிழை, நம் தாய் தமிழை வானளவிற்கு ஒப்பிட்ட ஒரு பெரும்பாவலன், தமிழை சனியன் என்று இகழ்ந்தவருக்கிடையே அவர்களெல்லாம் வருவதற்கு முன்பே தமிழ் இனிது என்று பாடிய பாவலன், பெண்ணிய உரிமையை இவர்களெல்லாம் பேசுவதற்கு முன்பு பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் இயற்ற வந்தோம் என்று பாடிய மகா கவிஞன், காலம் உருவாக்கியவன் கவிஞன், காலத்தை உருவாக்கியவன் தான் மகா கவிஞன். அப்படி நம் பாட்டன் பாரதி காலத்தை உருவாக்கியவன். காரணம், இந்த நாடு விடுதலை அடையுமா என்பது அவனுக்கு தெரியாதது. 47 தான் விடுதலை அடைந்து அவன் 21 மறைந்து விடுகிறான். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அவன் சுதந்திரத்தை அடைந்ததாக தன் கற்பனையிலே தன் எண்ணத்திலே நிறுத்தி ஆடுகிறான், பாடுகிறான். இது மாநிலங்களாக பிரிக்கப்படும் என்பது யாருக்குமே சிந்தனையில் கூட வந்திருக்காது. ஆனால் அவன் வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம் என்கிறான். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று வேண்டுகிறான். அவன் மாநிலத்தை பிரித்து பார்த்தான். தமிழ்நாடு என்று இவர்கள் பெயர் வைப்பார்கள் என்று அவனுக்கு இவர்கள் அதுக்கு பிறகுதான் அந்த எண்ண ஓட்டம், அந்த சிந்தனை. ஆனால் அவன் பாட்டுக்கு பாட்டுக்கு செந்தமிழ் நாடென்னும் போதினிலே என்று பாடுகிறான். தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனியதடி பாப்பா, நம்ம ஆன்றோர்கள் தேசமடி பாப்பா என்று பாடுகிறான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு என்று, கம்பன் பிறந்த தமிழ்நாடு, உயர் கல்வி சிறந்த தமிழ்நாடு, தமிழ்நாடு தமிழ்நாடு என்று தமிழ்நாடு மாநிலம் பிரித்து ஒரு தமிழ்நாடு என்று பெயர் வைக்கப்படும் என்று யாருமே எண்ணாத காலத்தில் பாடியவன் பெரும்பாவலன் பாட்டன் நம் பாரதி. அவனுடைய நினைவு நாள் இன்று.